சுத்தமதளம் திருவாரூர் கோவிலின் சிறப்பான கருவி. திருச்செங்காட்டாங்குடி, திருவாரூர், மதுரை, சிதம்பரம் போன்ற கோவில்களில் வழிபாட்டு காலங்களில் இசைக்கப்படுகிறது. கேரள நாட்டின் பஞ்சவாத்தியங்களுள் சுத்தமதளமும் ஒன்று. இன்றைய கர்நாடக இசை அரங்குகளில் காணப்படும் மிருதங்கம் என்னும் கருவியின் அமைப்பில் இருக்கிறது. ஆனால் அதைவிட பெரியதாகவும் நீளமாகவும் இருக்கிறது. சுத்தமதளத்தின் வெட்டுத்தட்டு மிருதங்கம் போல் இல்லாமல் தபேலா போல் அகலமாக வெட்டப்பட்டுள்ளது. தார் சஜ்ஜம்தான் கேட்கும். கரணை என்னும் கருப்பு பகுதி மிருதங்கத்தை விட பெரியதாக அடர்த்தியாக இருக்கும். திருவாரூர் கோவில் திருவந்திக்காப்பு ஏனைய தீபாராதனை போன்ற நேரங்களில் வாசிக்கிறார்கள். பாரசைவர்கள் என்னும் மரபினர் இதனை வாசிக்கும் உரிமை பெற்றவர்கள். திருவாரூரில் குறிப்பிட்ட சில விழாக்களில் தியாகராஜ சன்னதியில் சுத்தமதளம் வாசிப்பவருக்கு பட்டு பரிவட்டம் கட்டி மரியாதை செய்வார்கள். பிறகு தியாகராஜன் முன் உள்ள திரையிடப்படும். சுத்தமதளம் வாசிப்பவர் தியாகராஜருக்கு பின் நின்று சுத்தமதளத்தை முழக்குவார். திருவாரூர் கோவிலில் சந்திரசேகரருக்கென்று ஒரு தனி திருவிழா நடைபெறுகிறது. ஒவ்வொரு திசையிலும் வழிபாடு ஏற்றுகிறார்கள். ஈசான திசையில் எம்பெருமான் எழுந்தருளும் போது சுத்தமதளம் வாசிப்பவர் தலையில் கட்டியுள்ள பரிவட்டத்திற்கு மேல் சுத்தமதளத்தினை வைத்துக்கொண்டு அந்நிலையிலேயே கரங்களால் வாசிக்கிறார். வாசிப்பினிடையே கருவியினை தூக்கி போட்டு வாசிப்பது பார்ப்பதற்கு பரவசமூட்டும் காட்சியாக இருக்கின்றது. ஈசான திசையில் அந்நேரத்தில் பூதங்கடங்கள் கூடி நிறுத்தம் புரிவதாகவும் அதற்கே சுத்தமதளம் அப்போது வாசிக்கப்படுவதாகவும் கூறப்படுகின்றது. நூற்றாண்டுகளுக்கு முன்னாலேயே இப்பூத நிறுத்தம் நடந்த செய்தி தேவாசிரிய மண்டப ஓவியங்களின் வாயிலாக தெரிய வருகிறது. இக்காட்சியை ஓவியமாக திட்டி அதன் கீழ் பூத நிறுத்தம் என்றும் எழுதப்பட்டுள்ளது. மதுரை மீனாட்சி அம்மன் திருக்கோவிலில் சுத்தமதளம் பெரிதும் இடம்பெறுகிறது. பல நிகழ்ச்சிகளில் சுத்தமதளத்தினுடைய பங்கினை காண முடிகின்றது. சிதம்பரம் கோவிலிலும் நடராஜர் சன்னதியில் வழிபாட்டு சுத்தமதளம் வாசிக்கப்படுகிறது. சுத்தமதளம் என்பது சில கோவில்களே இன்றைக்கு இருந்தாலும் கூட அதனுடைய பங்கு அக்கோவில்கள் மிக பெரிதாக இருக்கின்றது.